மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள சையது மூசா ஷா காத்ரி தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள தர்காவில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முசரவாக்கம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அஇஅதிமுகவினரும் பெருந்திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் இடையன்குடி தூய திரித்துவ ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மாணவ மாணவிகள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை சந்திப்பு சாலை குமாரன் கோவிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் பெரிய ஆண்டான் கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கருப்பண்ணசாமி திருக்கோவிலில் பால், பன்னீர், சந்தனம் மற்றும் வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களில் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டுமென மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டு தொடர்ந்து வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர்.